ஹாய். இப்போ ரீசெண்டாக அந்த வெஸ்ட் பெங்காலில் நடந்துச்சுல ஒரு இன்சிடெண்ட். அந்த பொண்ணை அநியாயமாக ரேப் பண்ணி கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. எப்படிங்க இந்த அளவுக்கு மனசாட்சி? ஒரு அனிமலுக்கு கூட பாவமாச்சே, சரி உயிரோடவாது விடுவோமேன்னு அந்த ஒரு எண்ணம் வரும். இந்த அளவுக்கு கொடூரமாக கொள்கிற அளவுக்கு அவன் எவ்வளோ பெரிய பிடிச்சவனாக இருந்திருப்பான். கொஞ்சம் நினச்சா அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை மீறி கண்ணில் தண்ணி வருதுங்க. என்னங்க இந்த உலகத்தில் இப்படியுமா இருக்காங்க பீப்புள்ஸ்? இன்னுமே திருந்தாமல் இப்படியே என்னைக்காவது ஒரு நாள் நம்மலாம் சாக தான் போகிறோம். யாருமே உயிரோடு இருக்க போகிறது கிடையாது. எல்லாமே செத்து தான் ஆகணும் ஒரு நாள். அதுக்கு அந்த பிள்ளைய போட்டு இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணி என்னடா கிடச்சிது உனக்கு இதில்? அதுவும் அவனை கூட்டிகிட்டு போகிறப்ப அவன் ஜாலியாக போகிறான், வேனில் ஏறி ஜாலியாக போகிறான். அந்த பொண்ணு செத்து புதைச்சாச்சு. என்ன 10 நாள் இந்த கதையை பற்றி பேசுவோம், 10ஆவது நாள் விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதானே நடக்கும். அவன் ஜாலியாக ஜெயில் போவான். வெளியே 10 நாள் கழிச்சு அவனை வெளியே விட்டுருவாங்க. அவன் பாட்டுன்னு ஜாலியாக வந்து வெளியே இருப்பான். கடைசியில் அந்த பொண்ணு செத்து போனது அது எவ்வளோ கொடூரமாக நடந்திருந்தா அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்து இருந்தீங்கன்னா அவ்வளோதான். அந்த பிளட்டு, அவளோட ஹேரு, ஐயோ வாயால் என்னால் இது வரைக்கும் இது மாதிரி எதுக்காகவும் நான் பேசினது இல்லை. பட் இது பார்க்கும்போது நமக்கு வலிக்குதுங்க. எந்த அளவுக்கு வலி இருந்திருக்கும் அந்த பிள்ளைக்கு.